நாளில் ஒரு பேரணி தஞ்சாவூர்ல ஒரு பேரணி நடத்துறார்கள். அதுலயும் நம்ம கலந்து கொட்டணும். நானும் பேரணியை துவக்கி வைக்கிறேன். அந்த இடத்துல நின்று துவக்கி வைக்கிறேன். அந்த பேரணியில அந்த கூட்டம் வந்துச்சா, கூட்டம் வந்து ஒரு சமுதாய கோரிக்கைக்கு வந்துச்சுன்னு விளங்கல. இவங்க நினைச்சிட்டாங்க, நமக்காக கூட்டம் வருது, இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சு நம்ம ஆதாயம் அடையணும் என்று நினைத்து கொண்டுதான் தேர்தல் கட்சி ஆகுறதுக்காக வேண்டி ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. அப்ப இது தெரிஞ்ச பிறகு நானும் பாக்குறேன், அலாவுதீன், அன்னூர் பாய் 4 பேர் தான் நிர்வாகத்தில் நாங்க மறுத்தோம். பாக்கி உள்ள நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உடன்பட்டாங்க. அப்ப என்ன பண்றோம்னா, பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்கடா, நிர்வாக குழு கூடுகிறது. அப்ப ஓப்பனா சொன்னார்கள், நாங்க வந்து மக்கள்கிட்ட ஒரு வளர்த்துக்கிட்டு வர்றோம், தமுகவே வளர்ந்து போச்சு, இப்ப நீங்க போய் அங்க உட்காந்துட்டு தர்கா கூடாது, அது கூடாது, அப்படிதான் ஆதிலும் செஞ்சுட்டு இருக்கிறோம். புதுசா செஞ்ச மாதிரி சொல்றாங்க. நீங்க போய் வேற வேற மீட்டிங்ல பேசுற காரணத்தினால உங்களை காட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க, தமுகக்கு மக்கள் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. நீங்க தௌஹீத் பிரச்சாரம் பண்ணுனா தமுகவுக்கு பாதிப்பா இருக்கிறது, நீங்க தௌஹீத் பிரச்சாரத்தை விடணும் அப்படின்னாங்க. ஆனா கூட தமுக எனக்கு தேவை கிடையாது, எனக்கு தௌஹீத் பிரச்சாரம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கூடாத எழுதி தந்தானுவாங்க. இந்த கிறுக்கனா எழுதி தருவானா, தௌஹீத் பிரச்சாரம் தான் தமுக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி கையெழுத்து போட்டு ஜவாஹிர்ல நிர்வாகிகள் அத்தனை பேரும் கையெழுத்து வாங்கி தரேன் என்ன கையெழுத்து போட்டு எவனாச்சும் இப்படி செய்வானா? தௌஹீத் பிரச்சாரம் தான் தடையா இருக்குன்னு ஓப்பனா சொன்னாங்க.